ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் வித் பானு சேனல். ஸோ இன்றைக்கான ரீடிங் எதை பற்றினா, இந்த 2025 உங்கள் லவ் லைஃப் எப்படி போக போகுது, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது, மேரிடு கப்பலாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஆக போகுது, ஏற்கனவே செப்பரேஷனில் இருக்கீங்க, ஏற்கனவே நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி மாறப்போகுது. ஸோ டோட்டலாக உங்கள் லவ் லைஃபே இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரீடிங் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, ஏற்கனவே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரீகன்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அண்ட் நல்லா கப்புள்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போயிட்டுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ லெஸ் கான்டாக்ட் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது மேஜர் பிரச்சனை இருக்கா, இல்லை தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் ஏதாவது இந்த வருஷம் வருமா, இப்படி நிறையா இருக்கும் இல்லையா, மனசில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கான ஆன்சரும் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ டோட்டலாக 2025 எப்படி இருக்க போகுது உங்களோட லவ் ஜேர்னி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள் பர்சனை நல்லா மைண்டில் விர்ச்சுவலாக நினச்சிக்கோங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த பர்சன் நேரில் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோங்க. அந்த பர்சனோட நேமை மனசில் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. ஸோ ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மன அமைதியாக இந்த ரீடிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு மெடிடேஷன் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிப்போம் இந்த 2025 எப்படி இருக்க போகுது உங்கள் லவ் லைஃப் அப்படிங்கிறது. ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் மெடிடேஷனுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக குறைச்சிட்டு தனிமையான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பர்சன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தா நேரில் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக அந்த பர்சனை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பர்சனோட நேமை சொல்லிகிட்டே இருங்க மனசில், நான் ஷஃபிள் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா?
உங்கள் பார்ட்னர் நினச்சது போதும். ரீடிங் பார்க்கலாமா? ஸோ 2025 எப்படி இருக்க போகுது உங்கள் லவ் ஜேர்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024லே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து எல்லாத்துலேயுமே உங்களை ஒரு வெயிட்டிங் ஜோன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேரிட் கப்புளாக இருக்கீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பாண்டும் இருந்திருக்காது. அவங்க சைட்லேருந்து எந்த அன்புமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. லவ் இருக்கா இல்லையாங்கிறதே உங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கும். அப்படி தான் நீங்கள் இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும். லவ் லைஃப் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா இங்கே செப்பரேஷன் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். நீங்கள் வேறு ஊர், அவங்க வேறு ஊராக இருக்கலாம். இல்லை 2 பேருமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை செப்பரேஷன் சம்டைம் எனக்கு இங்கே செப்பரேஷன் வந்து இங்கே நல்லாவே தெரியுது. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரே வீட்டுக்குள்ளே மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். உங்கள் பர்சன் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது, சரியாக பேச மாட்டாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத கன்வே பண்ண மாட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போது கமிட்டட் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சில பேர் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம். சில பேர் அப்படின்னா லெஸ் கான்டாக்டில் இருப்பீங்க, சரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது. என்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதிலே இருக்கும். நீங்களாக போய் மெசேஜோ காலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்படி தான் உங்களை வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க 2024 லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த இயர் ஆரம்பித்ததே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்துட்டு அவங்க நீங்கள் பேசினா நான் திருப்பி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வார்த்தையில் வந்து கம்யூனிகேஷன் வந்து வச்சுருப்பாங்க. சில பேருக்கு மொத்தமாகவே நோ கான்டாக்டாக இருக்கலாம். சில பேருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு 1 வேர்டில் பதில் சொல்கிறது. அப்படி தான் வந்து அவங்க கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கும். அவ்வளோதான். என்னன்னா என்ன, அப்படியா, ஓகே, சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன், என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, எப்படி, அந்த மாதிரி ஒரு கேள்வியாக அந்த சைட்லேருந்து இருக்காது. ஸோ ஒரு 1 வேர்ட் ஆன்சராக தான் அங்கேருந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பர்சன் வந்து எனக்கு இங்கே வந்து முழுக்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸ் சம்மந்தமாக தான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறாங்க. அண்ட் மோரோவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸ் தான். ஃபைனான்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, ஃபைனான்ஸ்க்காக ஸ்டெப் எடுக்கிறது, இப்படியே தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்கள் பர்சன் ட்ராவல் ஆக போகிறாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. ஸோ மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஐ மீன் இந்த மந்த் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் பர்சன் வந்து வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பத்தோடு முடிச்சுக்கலாம் சொல்லி பிரேக்கப் கூட பண்ணியிருக்கலாம் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரிடு கப்பலாக இருக்கீங்கன்னா சண்டை போட்டு நீங்கள் உங்கள் அம்மா வீட்லேயும் இல்லை அவங்க அம்மா வீட்லேயும் அந்த மாதிரி வைஸ் வெர்ஸா தான். இங்கே நீங்கள் பாய் பார்க்குறீங்க அப்படின்னா பொண்ணுக்கு பொருந்தும், பொண்ணு பார்க்குறீங்கன்னா பாய்க்கு பொருந்தும். ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ 2 பேருமே பிரிஞ்சு இருப்பீங்க. ஒரு சிங்கிளாக தான் வந்து லைஃப்பில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாகவே. நீங்களும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்ததே இல்லை. ஒன்று சேர்ந்து ஒரு மணி நேரம் கூட பேசிக்கிட்டது கிடையாது. லெஸ் கான்டாக்டில் இருக்கவங்க சொல்கிறேன். ரொம்ப நேரம் ஒன்று சேர்ந்து கூட இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு காலில் ரொம்ப நேரம் பேசுகிறதோ இல்லை மெசேஜில் நல்லா அந்த மாதிரி கூட இருந்திருக்காது லெஸ் கான்டாக்ட் பீப்புளுக்கு. இன்னும் சில பீப்புளுக்கு மொத்தமாகவே நோ கான்டாக்ட், மொத்தமாகவே செப்பரேஷனில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சம்வேர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி வந்து இந்த வருஷம் இந்த மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக முயற்சி வந்து அவங்க எடுக்கிறாங்க அவங்க லைஃப்பில். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரிலேஷன்ஷிப்புக்குன்னு கிடையாது, பொதுவாகவே அவங்க லைஃப் அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ கரியர் வைஸு, ஃபைனான்ஸ் வைஸு, ஸோ ஏதாவது ஒரு வெளியூர் ட்ராவல் பண்ணலாம் அவங்க, இல்லை வேறு ஜாபுக்கு மூவ் ஆன் ஆகலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும், அவங்க லைஃப்பில் வரும், இல்லை உங்கள் லைஃப்பில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மூவ் ஆன் ஆகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே என் லைஃப் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, பட் நான் கிடைச்ச வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி வந்து ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் சில பேர் வந்துட்டு ஒரு ட்ராவல் சம்வேர் வந்து இங்கே ட்ராவல் மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு நியூ ஜாபு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேணால் இருக்கலாம். சில பேர் வந்து வெளியூர் போகலாம், சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்கி வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்சிக்வன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஏப்ரல் மந்த் வந்து இருக்கும். ஸோ சம்பேர் வந்து லைஃப்பை பேலன்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே போராடிட்டு இருப்பீங்க ஏப்ரல் மந்த். ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் காமாக தான் ஏப்ரல் மந்த் வந்து போகும். ஸோ பெருசாக அவங்களுக்குள்ள சண்டையோ இல்லை பெருசாக வந்து மன வருத்தமோ அப்படி எதுவுமே இருக்காது. நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா நோ கான்டாக்ட் அப்படியே கண்டினியூ தான் ஆகும் ஏப்ரல் மந்த்துமே.
ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஏப்ரல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஃபைனான்ஸ் லெவலில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கெரியரையும் தன்னோட ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வித மன கஷ்டம் அவங்களுக்குள்ள இருக்குது. நம்ம நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ, ஏதோ இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆஃப்டர் ஏப்ரல் மந்த் தான் அவங்களுக்கே அது வந்து ரியலைஸ் ஆகும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜான்லேருந்து அவங்களுக்கு அந்த இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக எந்த எமோஷன்ஸுமே அவங்களுக்கு கிடையாது. பட் ஆஃப்டர் ஏப்ரல் மே மந்த் வந்து சம்வேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க, ரிக்ரெட் பண்ணுறாங்க, மாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்லப்போனால். ஸோ அவங்களே வந்துட்டு அவங்க மனசாட்சியை பார்த்து அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ மே மந்த் இஸ் ரியலி வந்துட்டு ஒரு சம்வேர் உங்களுக்கு ஃபேவராக சில மாற்றங்கள் ஏற்பட சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்கும் போது தான் தெரியும் அவங்க வந்து உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, லவ் வச்சுருக்காங்க, நீங்கள் எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து உணரக்கூடிய காலகட்டங்கிறது அந்த மே மந்தில் தான் வந்து நடக்கும். ஸோ அந்த மே மந்தில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் லவ் எனர்ஜியும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் எனர்ஜியும் சரி, மொத்தமாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவல் ஆகி வந்த எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சம்வேர் அந்த இடத்துல வந்து அந்த மே மந்த் வந்து நீங்களாக போய் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணி எதுவும் செஞ்சிட வேண்டாம், ஏன்னா ரிவர்ட் பேக் அடிக்கும். ஏன்னா இந்த டைம் பீரியட் வந்து அது அவங்களுக்கான செல்ஃப் ரியலைசேசிங் பீரியடுன்னு நான் சொல்வேன். ஸோ செல்ஃபாக அவங்க ரியலைஸ் பண்ணியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்களாக போய் மாட்டிக்கிட்டு நீங்களாக பம்பை இழுத்துட்டு வர வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மே மந்தில் எந்த கம்யூனிகேஷன்ஸுமே ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணாலும் ரிவர்ட் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த பர்சன் வந்து கோவத்தை தான் காட்டுவாங்க, வெறுப்பை தான் காட்டுவாங்க, ஒரு சரியான ஆன்சர்ஸ் இருக்காது, பெருசாக கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது, பாசிட்டிவான பதில்கள் எதுவும் இருக்காது, கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். பட் மனசுக்குள்ளே சம்வேர் அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. வெளிப்படையாக பார்க்கும்போது அது இருக்காது. ஸோ அதனால் எந்த கம்யூனிகேஷன்ஸும் மே மந்த்து ட்ரை பண்ணாது. ஓகே. ஸோ மேக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்வேர் வந்து ஃபேமிலி இன்வால்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் மே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போய் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக பார்ட் டைம் மாதிரி ஏதாவது ஒரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்கள் பார்ட்னரு. இல்லைனா இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்டு கூட தங்கி இருந்து ஏதாவது வேலை பார்க்குறது, படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரிலேஷன் வீட்டில் போய் தங்கி இருந்து படிக்கிறது அந்த மாதிரி. சம்வேர் இங்கே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க ஜூன் மந்த்துமே. ஸோ உங்களுக்கு அங்கே ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஜூன் மந்த்துமே. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜூன் மந்த் வந்து அவ்வளோ ப்ரியாரிட்டி இருக்காது. ஓகே, அக்செப்ட் இட். சம்வேர் ஜூலையில் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மந்த்து அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கூடையும் இருக்கும்போது நம்ம ஒருத்தரை தேடுறோம் அப்படின்னா அதுதான் லவ் அப்படிங்கிறது புரிய வைக்கிறது தான் அந்த மொமெண்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணுவாங்க. மெமரிஸ், உங்கள் கூட சேர்ந்துருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ரீகால் பண்ணுவாங்க, ரீகலெக்ட் பண்ணுவாங்க. சம்வேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம் நீங்கள் 2 பேரும், இதை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், இப்போது மீட் பண்ணி உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மேபி ஸ்கூல் டைமிங்கில் வந்து ஒன்றா ட்ராவல் ஆகிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, இப்போது வந்து திடீர்னு பார்த்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருக்கும். இன்னும் சில பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதாவது நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க சின்னவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சம்வேர் வந்து ஒரு மிஸ் பண்ணுறாங்க. ஸோ சம்வேர் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என்ன தான் மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலும் உங்களோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் ஒத்து போகலை. சம்வேர் வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த நோ கான்டாக்ட், அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷமே வந்துட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் வரைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க லைஃப்பை மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியும். உங்களை பற்றின நினைப்போ இல்லை உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நினைக்கிறாங்க.
பட் அதை கன்வே பண்ணலை. உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நினைக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க மனசில் இருக்குது, கால் பண்ணணும், பேசணும் அப்படின்லாம் இருக்குது. பட் தே வில் நெவர் டேக் ஆக்ஷன்ஸ். கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. சம்பேர் எங்கள் ஈகோ எனக்கு தெரியுது. நல்லா ஈகோ வந்து இங்கே பயங்கரமாக ட்ராவல் ஆகுது. ஒன்று உங்களுக்கு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் பெருசாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அக்டோபர் வரைக்குமே இருக்காது. ஸோ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா லைஃபே அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த ரிலேஷன்ஷிப் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்து க்ரியேட் ஆகும் சில பேருக்கு. ஸோ நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது பெர்மனன்ட் நோ கான்டாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அக்டோபரில். ஏன்னு கேட்டேன்னா, ஸோ நீங்கள் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் ஒவ்வொரு மாதமாக எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறத நான் சொன்னேன். இந்த ஒவ்வொரு மாதமும் ட்ராவல் ஆகும்போது அவங்களே கோ த்ரூ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அவங்க லைஃபுக்கு அவங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நல்லது கெட்டது, அவங்க பண்ணது சரி தப்பு எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் தேவையில்லாமல் கம்யூனிகேட் பண்ணும் போது அது பெருசாகி சண்டையாகி பிரிவு ஏற்படுது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அமைதியாக இருந்தீங்க, ரொம்ப காமாக ஷட்டிலாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து சம்வேர் இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். அது என்ன மெசேஜ்னு கேட்டிங்கன்னா, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும். ஸோ அந்த மெசேஜில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த பர்சன் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசம்பரில் கம்யூனிகேஷன் இஸ் ஸ்டார்டிங், லவ் இஸ் ஸ்டார்டிங், எமோஷன் இஸ் ஸ்டார்டிங். சம்வேர் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களே வந்துட்டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி லவ்னா என்ன, பேரண்ட்னா என்ன, ஃபைனான்ஸ் கரியர்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஸோ எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறாங்க இந்த இயர் முழுக்க. ஸோ இந்த இயர் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வாழ விடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுங்க. போய் தொல்லை பண்ண வேணாம், திருப்பி போய் வந்து கேட்க வேணாம். ஸோ எனக்கு ஏன் கால் பண்ணல, எனக்கு ஏன் மெசேஜ் பண்ணல, எனக்கு ஏன் வந்துட்டு நீ ரிப்ளை பண்ணல, என்னை தேட மாட்டியா, அவ்வளோதான் லவ்வா, அப்போ உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, இப்படிலாம் போய் கேட்காதீங்க. இப்படிலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் அப்படி தான் முடிஞ்சு போச்சுன்னு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பர்சன் தான் அவங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போதான் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்த்தவங்கப்பா. அப்புறம் நீங்களே போய் பேர்ட்ஸை வாங்கிட்டு வராதிங்க. ஏன்னா அவங்க அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, கோ த்ரூ பண்ணட்டும். கிவ் தம் அ ஸ்பேஸ். கண்டிப்பாக நவம்பர் அண்ட் டிசம்பரில் யூ வில் see a பியூட்டிஃபுல் சேஞ்ச். கண்டிப்பாக வந்து ஒரு பியூட்டிஃபுல் சேஞ்ச் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நிஜமாக பார்ப்பீங்க. பிகாஸ் இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி மே மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பரில் தான். ஸோ டிசம்பரில் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக மிஸ் பண்ணுவாங்க, தேடுவாங்க, ஏங்குவாங்க. ஸோ அந்த டைம் பீரியட் வரட்டும். நீங்கள் இந்த பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃப்டர் அக்டோபர் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் இந்த பர்சன் உங்களை எப்படி மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்கள் வேல்யூ வேணும்னு அவங்களுக்கு புரியட்டும். ஸோ அந்த புரியக்கூடிய காலமாக வந்துட்டு இந்த 8 மாதம் இருக்கட்டும். ஓகே, ஆல்ரெடி 2 months முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 8 மாதம் வந்து அதை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அவங்கள போய் நீங்கள் எதுவுமே தொந்தரவு பண்ணி கேள்வி கேட்டு திரும்ப ஆக்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், அவங்க லைஃப்பை அவங்க பார்க்கட்டும். நவம்பர் அண்ட் டிசம்பரில் உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. ஓகே, ஸோ டில் தட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸ் என்னென்னு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? எஸ், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ரொமான்ஸ் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் டிசம்பரில். ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், எ பியூட்டிஃபுல் கார்டு கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கார்டு விசிபிளாக இருக்கா? ஸோ லைட்டிங் எஃபர்ட் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் கார்டு, ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும், கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல? ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணால் தான் அது நம்மளை தேடி வரும். நம்ம வெயிட் பண்ணாமல் பொறுமையாக இல்லை அப்படின்னா அது நம்மளை விட்டு தூரமாயிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பாசிட்டிவான கார்ட்ஸ் தான்.
ஸோ இந்த பர்சன் அவங்கள தேடி வருவாங்க, திரும்ப அதே சேம் லவ் பாண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, முன்னை விட அதிகமாக உங்களை வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பீரியடுக்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே நான் சொன்ன ரீடிங்லாம் புரியும். டிசம்பரில் திருப்பி இந்த ரீடிங்கை வந்து எடுத்து பாருங்கள். யூ வில் ஏபிள் டு கனெக்ட் இட். ஓகேவா? வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ ரிலேட்டட் வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, பர்சனல் ரீடிங் எடுத்துப்பாங்க, கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? டாடா பாய், ஹாப்பியாக இருங்க. நான் உங்களை அடுத்த ரீடிங்கை சந்திக்கிறேன்.